தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் மறைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறைத்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே அப்பா இவங்க உள்ள விட்டது வெளில சொல்லுங்க. மாப்பிள இல்ல மச்சான், உங்க மேல எனக்கு அந்த கோபமும் கிடையாது. ஆனா நடந்தலாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு கொலகாரியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நான் மன்னிக்க முடியாது. தம்பி இங்க பார், மரியாதை வீட்டோட வெளில போ. என்ன விலைக்கே வச்சுட்டியா? விலைக்கியா? உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்றேன். நீ இனிமே விலைக்கு வச்சுட்டு பெருசா பேசிட்டு இருக்கிற. மாப்பிள அது உன் அக்கா மாப்பிள. அக்காவா நடந்திருந்தா நான் எந்த ஒரே வேணான்னு சொல்றேன். அவன் நினைச்சது மட்டும் நடந்திருந்தா இன்னைக்கு என் குழந்தைய வந்திருக்காது மச்சான்.
சரி மாப்பிள்ள, புரியுது. அதுக்காக செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்க வந்தவளை போய் என்ன மாப்பிள்ள நீ? இல்ல மச்சான், இது கூட எதுக்காச்சும் அடி போறதா தான் இருக்கும். எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. முதல்ல வெளில போக சொல்லுங்க. டேய், விமல், நான் உன்னை தூக்கி வளர்த்த விட என்னைய வெளியில போ சொல்ற? இதை சொல்லித்தானே அன்னைக்கு என் குழந்தை காவு கேட்ட. அப்போ நான் உன் தம்பியா? தூக்கி வளர்த்த குழந்தைய தெரியல உனக்கு? டேய், அவ பேசதானடா வந்திருக்கா. என்னப்பா, உங்க பொண்ணு சப்போர்ட் பண்றீங்களா? எதுவும் வேண்டாம், முதல்ல வெளில போக சொல்லுங்க. இல்லாட்டி நானும் என் போயிட்டு வெளில போறோம். டேய், என்னடா நீ இப்படி பேசுற? இல்லப்பா, நினைக்க ஆத்திரமா இருக்கு. எனக்காக அவன் குழந்தைய வச்சிருன்னு கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாம சொன்ன மூஞ்சில நான் முழிக்க விரும்பல. இங்க பாருங்க, அவ எனக்கு அக்காவும் இல்ல, நான் அவளுக்கு தம்பியும் இல்ல. முதல்ல வெளில போக சொல்லுங்க. டேய் விமல், நான் பண்ணதுல தப்பு தண்டா, என்ன மன்னிச்சிடுடா. நீ உன் கால தம்பி, நான் பண்ணது தப்பு தாண்டா, இல்லைங்கள. அதுக்குதான் இப்ப பண்ண தப்பு உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்டா. ஏதோ ஒரு ஆத்திரத்துல குத்திக்கிட்டு போய் நான் அப்படி நடந்துகிட்டேன். என் குழந்தை போன கோபத்துல அப்படி நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. டேய், உங்க குழந்தை இல்லாம போனா நீங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுடா. எனக்கு அம்மா அப்பா நீ இப்படி எந்த உறவு இல்லாம போயிடுவீங்களோன்னு பயம் வந்துருச்சுடா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுறா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். இப்ப மனசு மாறி உன் அக்காவா வந்திருக்கேன்டா. டேய் விமல், அப்பா சொல்லுங்கப்பா. டேய் விமல், என்னடா நீ? அவ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கால. டேய், என்னடா அப்படி பேசாம நிக்கிற? டேய் விமல், உன்னோட கோபம் நியாயமானது தான்டா. அதுக்காக தப்பு பண்ண ஒரு பொண்ணு திருந்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா இப்படி உதாசீனப்படுத்த கூடாதுடா. அவ என்ன இருந்தாலும் உன்னோட அக்காடா. ஏண்டா வா, எனக்கு மனசு விட்டதுதான். எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல. மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பண்ணது என்னமோ தப்பு தான். அதுக்கு உங்களோட நான் அவளை அதிகமாக கோவிச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் அவள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து வந்தவளை நீ அடியோட வெறுத்து ஒதுக்குறது சரியில்லை மாப்பிள்ள. எனக்கு என் அம்மா அப்பா வேணும், என் தம்பி வேணும்னு சொல்லித்தானே வந்திருக்கா. ஏன் உங்கள் காலில் கூட விழுகிறாளே மாப்பிள்ள. இதுக்கு மேலே நீ பிடிவாதம் இருந்தீங்கடா எப்படி மாப்பிள்ள? இங்க பாருங்க மச்சான், அவ வேணா இங்க வரட்டும் போகட்டும். ஆனா என்கிட்ட பேசலாம்னு சொல்லி வைங்க. கோகிலா, நீ கவலைப்படாதம்மா. போக போக எல்லாம் சரியாயிடுமா. ஆமா, இங்க நானும் கோகிலாவும் வந்ததே மல்லியாவோட வளையாப்பை பற்றியும் பேசிடலான்ட்டு தான். நாளும் ரொம்ப நாளாக தள்ளி போயிடுச்சு. நடந்த பிரச்சனையில் இதை பற்றி யோசிக்காமலே விட்டுட்டோம். அதே அவங்கள பார்த்து பேசி ஒரு நல்ல நாளாக பார்த்து நடத்திடலாம்னு தான் நானும் கோயிலாவும் வந்தோம். சரி மாப்ள, நடத்திடலாம். அப்பா, அம்மா இங்க? அவ கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்காமா. என்னம்மா பண்றது? கோயில் பூசாரி சொன்னது அவன் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு. விடிஞ்சா வீடு தங்குறதே இல்லை. கோயில் கோயிலா தேடி போய்கிட்டே இருக்காமா. நான் என்னம்மா பண்றது? எல்லாம் என்னால தானேப்பா. விடுமா, நேரங்காலம் சரியா இல்லாட்டி நாம என்ன பண்ண முடியும்? இதோ அவ வேண்டுதல் பழிக்க போய் தானே நீ செஞ்ச தப்ப உணர்ந்து வீட்டுக்கு வந்திருக்க. விடுமா, இதெல்லாம் கால போக்குல சரியாயிடும். கோகிலா, நீ அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்க முதல்ல. மாப்ள உட்காருங்க மாப்ள, நான் போய் காலண்டர் எடுத்துட்டு வரேன். சரி, ஒரு நல்ல நாளா குறிச்சிருவோம். உட்காருங்க. உட்காருங்க அண்ணி. அம்மா,
வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். இங்க யாருங்க? பக்கத்துல நாகத்தம்மன் கோயில் இருக்குல்ல, ஆமா. விழா எடுக்கிறோம், அதுக்கு டொனேஷன் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். டொனேஷனா? லேத்து ஓனர் பூவரசு வீடு தானே? ஆமா. நீங்க அவர் சம்சாரம் தானே? ஆமாங்க. ஆனா அவரு லேத்துக்கு போயிருக்காரே. அம்மா டொனேஷன் எவ்வளவுமா போட்டுக்கிட்டோம்? என்னம்மா நீ லேத்து ஓனர் வீடுங்கிறாங்க, என்னமோ டொனேஷன் அது இதுன்னுகிட்டு ஏதாவது ஒரு பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம். ஐயோ, பொறுப்பா? அது ஒண்ணும் இல்லைங்க, அம்மன் ரதம் இழுப்போம், அப்ப மலர் அலங்காரம்லாம் செய்யணும். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா தாராளமா செய்யலாம். மலர் அலங்காரமா? ஆமாமா, ரதத்தை சுத்தி முன்னாடியும் பின்னாடியும் எல்லா பக்கமும் புஷ்ப அலங்காரம் பண்ணுவோம். வழக்கமா இங்க இருக்கிற மேனேஜர் பொறுப்பேத்துக்குவாரு. அவர் இப்ப ஊர்ல இல்ல. என்னங்க, லேத்து ஓனர் அம்மாவே இங்க இருக்காங்க, இவங்க செய்ய மாட்டாங்களா? அம்மா, இத நீங்க முன்னாடி நின்னு செஞ்சு கொடுத்தா அந்த அம்மனோட அருள் பூரணமா உங்களுக்கு கிடைக்குமா? இல்ல, இத நான் அவர்கிட்ட. பூவரசு எதுக்கும் தயங்குற ஆள் இல்ல. செஞ்சா உங்க பேரை உபயதாரர்னு தேருக்கு பின்னாடி எழுதிடுவோம், நல்லா பெருசா போடுவோம். முடிஞ்சா லேத்து கம்பெனி பேரையும் போட்டுருவோம். அதான் வழக்கம். என்னம்மா யோசிக்கிறீங்க? அம்மனுக்கு செய்யறதுல என்னமா யோசனை? புண்ணியம் தானம்மா. சரிங்க, இதுக்கு எவ்வளவு செலவாகும்? என்னம்மா அதுக்கு ஒரு 4000-5000 செலவாகும், அவ்வளவுதாம்மா. சரிங்க, அவரு லேத்துக்கு போயிருக்காரு. சாப்பிடுற நேரம் வீட்டுக்கு தான் வரணும். நான் கொடுக்கறேன், ஆனா நீங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமே. பரவாயில்ல, எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்றோமா. பாரு எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு. லேத்து ஓனர் அம்மானா சும்மாவா? அதானே. உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம், நான் அவருக்கு போன் பண்ணிக்கிறேன். சரிம்மா. எப்பயும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. சொல்லு கோயிலா. ஏங்க, எங்க இருக்கீங்க? ஒரு ஆர்டர் விஷயமா ஒருத்தரை பார்த்துட்டு இப்பதான் பட்டறைக்கு போயிட்டு இருக்கேன். என்னங்க, மதியம் சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. என்ன விஷயம்? அப்படியே கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வாங்க. பணமா? எதுக்கு? அது வந்துங்க, இங்க பக்கத்துல நாகத்தம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க விழா எடுக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு 5000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கறதா நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க எடுத்துட்டு வந்தா கொடுத்துடலாம். 5000 ரூபாயா? என்ன கோயிலா, உனக்கான கிறுக்கா பிடிச்சிருக்கு? இப்ப நம்ம இருக்க நிலைமையில 5000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கவா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன் நீ. ஏங்க, நான் எதுக்கு ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? இந்த நம்மளை விட நல்ல நிலைமையில இருக்கா 3வது வீட்டு மொட்டை மாடி கனகா, அவ எவ்வளவு கொடுத்திருக்கா தெரியுமா? 2000 ரூபாய். இந்த 10 பாத்திரம் தேய்க்கிற பத்மா 3000 ரூபாய் கொடுத்திருக்கா. ஏங்க அவ்வளவு இந்த பேப்பர் போடுற நாகப்பன் 4000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. நான் என்ன, நமக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம நிலைமைக்கு தகுந்த மாதிரி வெறும் 5000 ரூபாய் தானே கேட்டேன். எதுக்கு ஒத்துட்டு இருக்க போற? 4 பேர்த்த போல நம்மளும் பகமானமா இருக்கணும்னு ஒத்துட்டு இருப்ப. ஏங்க, நம்ம குடும்பம் முன்னுக்கு வரணும், உங்க தொழில் முன்னுக்கு வரணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு பண்றேன். என்னமோ பண்ணு. சரி சரி, மதியம் நான் சாப்பிட வருவில்ல, அப்ப பணம் கொண்டு வந்து தரேன். அப்பா, ஏங்க சீக்கிரம் வந்துருங்க. பேசிட்டேன், வரேன்னு சொல்லிருக்காரு. அம்மா, சாதாரணமா பொம்பளைங்க நகைக்காக பொய் சொல்லுவாங்க, புடவைக்காக பொய் சொல்லுவாங்க, ஏன் பிறந்த வீட்டுக்காக கூட பொய் சொல்லுவாங்க. ஆனா பக்திக்காக பொய் சொன்ன இப்படி ஒரு பாக்கியவதிய எனக்கு தெரிஞ்சு இந்த சுத்து வட்டாரத்திலே நான் பார்த்ததில்லம்மா. இப்படி ஒரு மகாலட்சுமி இந்த ஊர்ல இருக்கிறதுனாலதான் மழையே பெய்யுது. ஆமா ஆமா, நீங்க வேணா பாருங்கம்மா, உங்க லேத்து பெரிய கம்பெனியா மாறப்போகுது. ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மா, அந்த அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குமா? ரொம்ப யார் பேருமா நன்றிங்க. போட்டோம்? என் பேரு போட்டுக்கோங்க, கோகிலா. இங்க கீழே 5000 ரூபாய் போட்டுக்கோங்க. 5000 ரூபாய். ரொம்ப நன்றிமா. இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது தண்ணி கொண்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னடா குட்டிமணி, இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு வந்துட்டு போட்டிருக்கு? ஆவணே, எப்பயும் லேட்டா வருவேன், நீ சீக்கிரம் வரலாம் தான். பரவாயில்லடா, வர வர ரொம்ப பொறுப்பான பையன் ஆயிட்டியே. தேங்க்யூண்ணே. ஓகே ஓகே, வாங்கண்ணே. வணக்கம் சண்முகண்ணே. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன்பா, ஏதோ இருக்கேன். அட, சொல்றது என்னென்ன அழுத்துக்கிறீங்க? சொந்த லேத்து இருக்கு, போட்டு தூள் கிளப்புறீங்க, அப்புறம் என்ன? நீ வேற, பிரச்சனையே அதுதான் முத்து. என்னென்ன சொல்றீங்க? ஒண்ணும் முடியலப்பா.
அதான் பூவரசை பார்க்கலான்னு வந்தேன். என்ன விஷயம்ண்ணே? என் லேத்த லீஸுக்கு விடலான்னு இருக்கேன். லீஸுக்கா? என்னென்ன சொல்றீங்க? நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீங்க தானே தனியா நின்று கவனிச்சிட்டு இருக்கீங்க. நல்லா நின்னு பார்த்தேன். போ, என்னத்த சொல்றது, ஒன்னும் தோதுப்படல முத்து. இங்க மாதிரியா? இங்க நீ, குட்டிமணி, பூவரசு எல்லாரும் சின்சியரா எடுத்து பார்த்து நடத்துறீங்க. எனக்கு அப்படியா? அங்க கூலிக்கு வரவன் அவன் இஷ்டத்துக்கு வர்றான் போறான். இங்க வேலை எதுவுமே செட் ஆகல முத்து. ஒருத்தனும் பொறுப்பா வேலை செய்ய மாட்டேங்கிறான். அதான் பூவரசை பார்த்து லேத்த லீஸுக்கு எடுத்துக்கிறியான்னு கேட்கலான்னு வந்திருக்கேன். இதெல்லாம் போன்ல பேசினா சரியா இருக்காது, அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன திடீர்னு இப்படி இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? ஏன்னா அது நல்ல ஆளா பார்த்து வேலைக்கு வச்சீங்கன்னா அவன் பாத்துக்க போறான், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்களும் அவனும் மாறி மாறி பாத்துக்கலாம்லண்ணே. நீ வேற முத்து. ஏன் முத்து, பூவரசு வர ரொம்ப லேட் ஆகுமா? இல்ல இப்ப வந்துரும் அப்படின்னு. வாங்க உட்காருங்க, ஒரு டீ கீ சாப்பிடலாம். இல்ல முத்து, பூவரசு இருப்பான், உடனே பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அங்க என் பொண்டாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். நான் கிளம்புறேன். அதான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, நீ பூவரசு வந்தா விவரத்தை சொல்லிடு. என்ன? சரிண்ணே. ஏம்பா, லீஸுக்கு ஒன்னும் பெரிய அமௌண்ட் எல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். கூட குறவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லு. சரி சரி. சரியா? சரி சரி, நான் வரேன்பா. என்னண்ணே யோசனை ரொம்ப பலமா இருக்கு? இல்லடா, சண்முக அண்ணா அவர் லேத்த லீஸுக்கு விடுறேன்னு சொல்றாரு. பூவரசு அது ஒரு வேலை எடுத்துட்டா அதான் நான் தனியா நின்று பாத்துக்கலான்னு பாக்குறேன். நல்ல யோசனை. அண்ணன் வந்து சொல்லி பாருங்க. சொல்லி பாப்பா. பூவரசு நம்ம சொல்லி கேட்காம போயிடும் அப்படியே. சரிடா, நீ வேலையை பாடுறா. சரிண்ணே. தாமரை, தாமரை, எங்க போயிட்டு வரீங்க? என்ன லேத்துக்கு போலியா? இல்லம்மா, லேத்தோட வேலை விஷயமா தான் ஒருத்தரை பார்க்க போனேன். நீ முதல்ல சாப்பாடு எடுத்து வை, கம்பெனிக்காரங்க வந்துட போறாங்க. என்னமோ நேத்து தான் அதுன்னு எதையோ யோசிச்சுட்டு இருந்தீங்க. அதான் நேத்து நீ எடுத்து சொன்னல, அவங்களும் ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க போனாதான் காரியம் நடக்கும், இல்லாட்டி பூவரசு கிடந்தா கஷ்டப்படுவாரு. ரொம்பதான் அக்கறை. தாமரை, வந்து சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைமா. ஓ ஐயா, அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? புரிஞ்சுக்க தாமரை, ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு ஹோல்சேல்ல மெட்டீரியல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். அதுக்கு மதுரை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நான் சீக்கிரம் கிளம்பணும் தாமரை. சரி சரி, வாங்க. தாமரை, என்னமாச்சு? எனக்கு வயித்து வலிக்குது. வயிறு வலிக்குதா? ஐயோ, என்ன பண்ணுது? நீ உட்காருமா, நான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். உட்கார் உட்கார், ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். நானே சொல்றீங்க? ஆமா பூவரசு, இங்கதான் நம்ம லேத்த பாத்துக்கிறதுக்கு பாரி இருக்காரு. நீ இருக்க, குட்டிமணி இருக்கான். நீ அந்த லேத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் தனியா நின்று பாத்துக்க மாட்டேனா? நான் இருக்கிறேன், நீங்க பாத்துக்கன்னு சொன்னா நான் பாத்துக்க மாட்டேனா? அண்ணே, நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதானே, நான் இல்லைன்னு சொல்லல. அண்ணே, சண்முக அண்ணே எதுக்கு அந்த லேத்த ரீஸுக்கு வராருன்னு தெரியுமா? அதுலதான் விஷயமே இருக்கு. அவர்னால ஏன் பாத்துக்க முடியலண்டா, நம்மளுக்கு தொடர்ந்து ஆர்டர் வருது, வேலையை செஞ்சுட்டு இருக்கா. அவருக்கு ஆர்டரே வரலனே, அதனால லேத்த ரீஸுக்கு வர்றாரு. அண்ணே, அப்படியே ஆர்டர் வந்தாலும் யாராவது வேலையை கூப்பிட்டு வச்சா அது வேலையை செஞ்சிட மாட்டாரா? ஏன் பூவரசு, இப்ப கடவுள் புண்ணியத்தில் நமக்கு நிறைய வேலை வருது. நம்ம அங்க 2 பசங்களை வச்சுக்கிட்டா வர்ற வேலையில 2 பேரும் பிரிச்சு வேலை பார்த்தா வேலையும் ஈஸியா இருக்கு, வருமானத்துக்கு வருமானம் அந்த மாதிரி இருக்குல்ல. இல்லண்ணே, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அகலகாலம் வைக்க கூடாதுண்ணே, சிரமம் ஆகி போயிடும். 2 லேத்து வைக்கிறது சம்பாதிக்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நம்ம வேலை பார்க்க முடியாதுண்ணே. அதெல்லாம் சிரமம்ண்ணே, தெரிஞ்ச நடத்துல கால் வைக்க வேணாம். சரிப்பா. ஏன் பூவரசு, எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுண்ணே. எனக்கு நீ கொஞ்சம் உதவி பண்ணினா அந்த லேத்த நானே சொந்தமா எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது லேத்து எடுத்து நடத்தணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா நானே உதவி செய்யறேனே. ஆனா சண்முகனை லேத்து வேணாம், வேற ஏதாவது லேத்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது நல்ல லேத்து தெரிஞ்சாலும் சொல்லுங்க, பார்ப்போம். ஏம்பா, கைக்கு வரதை விட்டுட்டு அந்த இடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்றாதே இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. 10 பவுண்டு ஸ்பானர் கூட
ஒருவேளை கையை வச்சு கடிச்சிச்சுன்னு வைங்க, தாங்க முடியாதுண்ணே. அப்புறம் ரொம்ப சிரமமாகி போயிடும். ரைட் பண்ணுறேன். ஏன் பூவரசு, இவ்வளவு நாளா இந்த தொழில நான் இருக்கேன். எனக்கு இருக்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன், சண்முகனை லேத்தி எடுத்து நடத்தினா எந்த நட்டமும் வராதுப்பா. என்ன நம்பிக்கை வேற, நடைமுறை வேறண்ணே. இல்ல பூவரசு, நான் அண்ணே நம்ம 3 பேரும் 3 வேளை சோறு தூக்கம்ட்டு நிம்மதியா இருக்கும். அந்த பக்கம் போனோம்னு வைங்க, இதுக்கும் இடைஞ்சல் வந்துடும். சொன்னா கேளுங்கண்ணே. அண்ணே நானே ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்றேன். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குன்னே செய்ய போறேன். போய் வேலைய ஆரம்பிங்கண்ணே, போங்கண்ணே. ஏடா குட்டிமணி, மாப்பிள்ள பாரி வந்துட்டாரா? இன்னும் வரலண்ணா. என்னடா நேரம் வந்துருப்பாரு. மாப்பிள்ளைக்கு 100 ஆயிடுச்சுடா, அவரே கூப்பிட்டாரு. சொல்லுங்க மாப்பிள்ள, எங்க மாப்பிள்ள இருக்கீங்க? பூவரசு, நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? தாமரைக்கு இல்ல என்னன்னு தெரியல, திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். மாப்பிள்ள எந்த ஹாஸ்பிட்டல்? கேஆர் ஹாஸ்பிட்டல் தான். இந்த உடனே வந்துடுறேன் மாப்பிள்ள, நீங்க அங்கே இருங்க. சரிங்க அண்ணே, இந்த வந்துடுறேண்ணே. அண்ணே ஓனர் ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். ஆமா, நீ மேனேஜரா வந்து சேர்ந்துரு. இனிமே வெள்ளை சட்டை போடலாம். டேய் கடைசி வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் இந்த கரை சட்டை மாற போறது இல்ல. அதான் விதி. ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு தெரியுமாடா குட்டிமணி? ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்குமா. கையில தொழில் இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு. நாம ஏன் இங்கே சுத்தி வர சொல்லு? ஏன்னா பூவரசு இல்ல முதலாளி ஆயிட்டார்ல. அண்ணே டேய், பூவரசு நமக்கெல்லாம் முதலாளி தானடா. பூவரசு நம்ம முதலாளி மேல பாசமா இருந்தாரு. ஆனா அந்த முதலாளி அதுக்கு என்ன பண்ணாரு? அவனை முதலாளியாக்கி அழகு பார்த்தாரு. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்டா. காசு போன மனுஷனை மாத்திரமாடா. தாயா புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வெவ்வேறு தானடா. அதுக்கு இல்லடா. ஏன்னா நம்ம நம்புறவங்க, நம்மளை நேசிக்கிறவங்க மாறும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. அதனாலதான் புலம்ப வேண்டியதா இருக்கு. நல்லா இருப்பியா நீ? ஒரு பொம்பளை நகைக்காக பொய் சொல்லுவா, புடவைக்காக பொய் சொல்லுவா, ஏன் பிறந்த வீட்டுக்காக கூட பொய் சொல்லுவா. ஆனா சாமி விஷயத்துல பொய் சொன்ன பாரு.